ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்றும் சிவம், இன்றும் சிவம், எதிலும் சிவம், அனைத்துக்கும் மூலப்பொருள் சிவம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. இந்த உலகில் உலக அளவில் மொழிகள் மற்றும் அதன் மொழிகள் மட்டும் 1500 மொழிகள் உள்ளது. இதில் நடைமுறையில் உள்ள மொழிகள் மட்டும் 15 மொழிகளில் நம் இந்தியாவில் இருப்பது 6 மொழிகள். இந்த 6 மொழிகளில் 6 நாடுகள் அமைந்துள்ளது. இந்த 6 நாடுகளிலும் உள்ள முதல்வர்கள் எவரும் மொழியை பற்றி முன் வைத்தது கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் மொழியை முன்வைத்து மக்களை தூண்ட செய்கிறார். இவருக்கு மொழியை பற்றி என்ன தெரியும்? இறைவன் கூறும் பதிலை நன்கு உணர்ந்து அறியுங்கள். மொழிக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒவ்வொரு மொழியை பேசுவதில் குற்றமில்லை. ஆனால் அவ்வழியில் நடக்க வேண்டும் என்கிறார். எவ்வாறு நடப்பது? தமிழன் என்றால் என்ன? அந்த தமிழன் என்றால் தமிழ் மக்கள் உருவாக்கும் பொருளை மட்டும் அந்த தமிழன் உண்டு வாழ வேண்டும். அதே போன்று அந்த தமிழ் மக்கள் அணிதினமும் செலவழிக்கும் பொருள்கள் பல நாடுகளிலிருந்து வந்தாலும் கூட அவர் செலவழிக்கும் பொருள்கள் மட்டும் அதில் வரும் வரி பணத்தை கொண்டுதான் தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்ய வேண்டும் தமிழ் முதல்வர். இதுவே இறைவனின் சட்டமாகும். இதுதான் மொழியின் திட்டம், அவர் வகுத்த வகுப்பு. இதெல்லாம் அறியவில்லை. மொழியை வைத்து தூண்ட செய்து அன்று கட்சியில் தூண்டப்பட்டீர்கள். ஒவ்வொரு மொழியிலும் தூண்ட செய்து மக்களை இன்று வேடிக்கை பார்த்து வருகிறீர்கள். நீங்கள் வாழ்வதற்கு எதை வேணாலும் செய்து விடுவீர்கள். இதில் இறைவன் சிரமப்பட்டு வாழ வேண்டும். இதுதான் நீதியா? அமைதியாக பொறுத்து இருந்து பாருங்கள். அதே போன்று ஒவ்வொரு நாட்டில் உள்ள முதல்வர்களும் அவ்வாறு செயல்பட வேண்டும். அந்தந்த மொழி சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவர்களை முதலில் கணக்கிட்டு அந்த செலவழிக்கும் பொருளில் வரும் வருமானத்தை கொண்டு அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் முதல்வர்கள் அந்தந்த மொழி சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சேவைகள் செய்ய அந்த வரி பணத்தில் சேவைகள் செய்ய வேண்டும். இதுவே மொழியின் சட்டமாகும். இதுதான் இறைவனுடைய தீர்ப்பாகும். அதை மறந்து உங்கள் இச்சைக்கு எல்லாம் எல்லா வரி பணம் ஒன்று சேர்த்து கொள்வது, உங்கள் இச்சைக்கு மக்களை தூண்ட செய்வது, அதில் குளிர் காய்வது, இது போன்ற நிலையெல்லாம் அடியோடும் மறந்து இனி இவ்வாறு செயல்படுங்கள். காரணம், இந்த பூமியில் வேகமாக இடைவெளி குறைந்து வருவதால், பசுமை மரங்கள் வேகமாக அழிந்து போவதால், நறுமண காற்று இன்றி குருநாற்றத்தில் மக்கள் உடல் உறுப்புகள் மிக வேகமாக பாதிப்பு நிலைக்கு வருகிறது. இவ்வாறு செயல்பட்டால் பூமியில் பசுமை மரங்கள், காடு முதல் சாலை மரங்கள் அனைத்தையும் தடைபோடும். அழிக்காமல் தடைபடுவதற்கு பல சட்டங்கள் உள்ளது. அது உங்களுக்கு புரியாது. அதுக்கு இறைவன் உணர்த்துவார். அன்று புரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த நிலைக்கு வர வேண்டும். அப்போதுதான் சுகாதாரத்துடன் மக்கள் வாழ இனி புதிய உலகம் ஒன்று உருவாகவும் இறைவன் காத்து இருக்கிறார். இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையால் அவ்வழியில் நடக்க வேண்டும். இதற்கு ஏற்ற வழிகளை வகுத்து கொள்ளுங்கள். இந்த மூட நம்பிக்கையில் தூண்ட செய்வது மூட நம்பிக்கையாகவும், இது இறைவனை மூடவர் போன்று செயல்படக்கூடாது. ஆகையால் அன்று 1947 அன்று சுதந்திரம் வாங்கினீர்கள். அந்த சுதந்திரத்துக்கு பொருள் தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. 1947 வருஷம் ஆண்ட காலத்தில் உலகளவில் மக்கள் தொகை 40 கோடி. இன்று சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகளாகி அதில்
72 ஆண்டுகளில் 120 கோடி மக்கள் அதிகமாக வளர்ந்து உலகளவில் 160 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். எவ்வாறு 1047வது வருஷத்தில் அத்தனை வருடங்கள் ஆண்டது 40 கோடி மக்கள், இந்த 77ல் இத்தனை கோடி மக்கள் வேகமாக உருவாவதற்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த தேர்தலை ஒன்று வைத்துக்கொண்டு அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு வருமா வரமாட்டோமா சந்தேக பிரிவில் பணத்தை சேமித்து வைத்து கொண்டதால் நடமாடும் பொருள்களும் பணமும் தடைப்பட்டதனால் வேகமாக மக்கள் பெருக்க நிலை ஏற்பட்டது. இது இந்த தொடர்கதையில்தான் இத்தனை கோடி மக்கள் உருவாகி வந்ததற்கு காரணம். இன்று பூமி நிலை வேகமாக பசுமை மரங்கள் அழிந்து நோய்கள் உற்பத்தி ஆகுவதற்கு மூலாதாரமே அரசியல்வாதிகளே. ஆகினால் எல்லாம் இறைவன் குழந்தைகளாக இருப்பதனால் இறைவனுடைய வகுப்பு சட்டத்தின் வழியில் நீங்கள் அனைவரும் திருந்தி வாழ்ந்து மறைய வேண்டும் என்பது இறைவன் வகுப்பாகும். ஆகினால்தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இல்லை என்றால் இருக்கும் இடத்திலே உங்களை என்னவென்றால் செய்ய முடியும் எங்களால். அது நன்கு உணர்ந்தறியுங்கள். எங்களை மூடர் என்று நினைக்காதீர்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அவனுடைய உடலுக்கு தேவையான காற்று என்ன அளவு என்று எங்களால் கூற முடியும். உங்களால் கூற முடியுமா? ஒரு மனிதனுக்கு தேவை உணவுப் பொருளை உங்களால் கூற முடியாது. இதில் வரும் படம் போட்டு காட்டீர்கள். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? தெய்வம் என்றால் என்ன? இதுக்கு பொருள் தெரியுமா? இவர் தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் 1000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் செய்து விட்டாராம். பெருமை சேர்த்து வருகிறார். கும்பாபிஷேகத்துக்கும் அரசுக்கும் எவ்வித சட்டமும் கிடையாது. காரணம், இவர் மக்களுக்கு தான் சேவை செய்ய வேண்டுமே தவிர பொதுமக்களாய் அவர்கள் உழைப்பில் கட்டப்பட்ட கோயில்கள் அவர்களே அதை நிரூபிக்க அவர்களுக்கு இறைவன் உணர்வில் செயல்பட்டு வருவார். கோயிலில் ஈடுபட்டு கொள்வதற்கு நீ என் பொதுமக்களா? உனக்கு எதற்கு சட்டம் இறைவன் தனியாக வகுத்துள்ளார்? அந்த சட்டத்தின் வழியில் செல்வது தான் உன்னுடைய கடமையாகும். ஏன் செல்லவில்லை? இதற்கு என்ன காரணம்? கோயிலுக்கும் பொதுமக்கள் போன்று கோயில் என்று சொல்கிறீர்களே, அப்போது என்றால் உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? இன்று மட்டும் என்ன செய்து விடுகிறீர்கள் நீங்கள்? உங்களால் எந்த நன்மையும் இல்லை மக்களுக்கு. மக்கள் உழைப்பில் தான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களே தவிர அரசியல்வாதி அத்தனை பேரும் உங்கள் உழைப்பில் மக்கள் வாழவில்லை. இதை நன்கு உணர்ந்து அறியுங்கள். இனி திருந்தி வாழுங்கள். நல்வழி கொண்டு வாருங்கள். ஓம் சிவம் நமச்சிவாய.